டெல்லியில் நடைபெற்ற அணிவகுப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட ஓர் ஊர்தியில் இடம்பெற்ற கருத்துக்களை 3 ஊர்திகளாக வடிவமைத்து தமிழக அரசு சென்னை அணிவகுப்பில் பங்கேற்க செய்தது. இந்த ஊர்திகள் தமிழகம் எங்கும் வலம் வர உள்ளன. அந்த பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டையில் நடைபெற்ற முதல் சிப்பாய் புரட்சி. ஆங்கிலேயருக்கு எதிராக தனது வீரத்தை வெளிப்படுத்திய ராணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை தன் உடலில் வைத்த தீயால் அழித்த குயிலி. ஆங்கிலேயருக்கு அடங்க மறுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரது படை தளபதி சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன் பூலித்தேவன், மாவீரர் அழகுமுத்துக்கோன் மற்றும் காளையார் கோவில் கோபுரம் ஆகியவற்றுடன் முதல் ஊர்தி அணிவகுத்தது. இது முதற்கட்டமாக மதுரைக்கு செல்கிறது. புரட்சிகர கவிதைகளால் விடுதலை வேள்விக்கு வித்திட்ட மகாகவி பாரதியார், ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வ.உ. சிதம்பரனார் சிறையில் செக்கிழுத்த காட்சி, சுப்பிரமணிய சிவா, விஜய ராகவாச்சாரி உள்ளிட்டோரை போற்றும் வகையில் 2வது அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஊர்தி முதற்கட்டமாக கோவைக்கு செல்கிறது. தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கர்ம வீரர் காமராஜர், தியாகசீலர் கக்கன், இரட்டைமலை சீனிவாசன், வாஞ்சிநாதன், தீரன் சின்னமலை, திருப்பூர் குமரன், பாபேசு ஐயர், காயிதே மில்லத், பேராசிரியர் ஜே.சி. குமரப்பா ஆகியோரை பெருமைப்படுத்தும் விதமாக 3வது அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி முதற்கட்டமாக ஈரோடு செல்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.